இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் வர்றாங்க. திரளான ஜனங்கள் வரும் பொழுது இயேசு அவர்களை பார்க்குறார். பார்த்துட்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக வியாதிக்காரர்களை அவர் இடத்துல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த எல்லார் மேலேயும் அவர் முதல்ல என்ன பண்ணார்னா கம்பேஷன், ஹி மூவ்டு வித் கம்பேஷன்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதியிருக்கோம். அப்போ மனதுருக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணின உடனே அவர்கள் எல்லாரும் சொஸ்தமானார்கள். இன்றைக்கு அநேக நாளாக வியாதிப்பட்டிருக்கிற யாராவது ஒருத்தருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி சுகமாகலைன்னு சொல்லி ஒருவேளை கவலைப்பட்டீங்கன்னா அவங்களுக்காக மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது தேவன் மனதுருகி கரம் நீட்டி அவனை தொட்டு சுகமாக்கினார்னு பார்க்குறோம். அந்த ஸ்பிரிட், அந்த கம்பேஷன் ஸ்பிரிட், அந்த மனதுருக்கத்தின் ஆவி நமக்குள்ள வேலை செய்யும் பொழுது தான் அந்த சுகமாக்குகிற வல்லமை, அந்த சுகமாக்குகிற வரம் நமக்கு கிரியை செய்யும். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தில் கூட அநேகருக்காக, பலவீனப்பட்டவருக்காக மனதுருக்கத்தோடு நம்ம செபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறத நான் பார்த்துருக்குறேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் மனதுருக்கத்தோடு மற்றவங்களுக்காக செபியுங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் சுகத்தை கட்டளையிடுவார். ஆமென். God bless you. Hallelujah.